தொடர்ந்து கற்பம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யூஜிடிஎஃப் கெமிஸ்ட்ரியில் யூனிட் 10 இருக்கிற சாயங்கள் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சாயங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு சில சிறப்பியல்புகள் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தகுந்த நிறத்தை பெற்றிருக்கணும். சாயம் அப்படி இருந்தால் அது தகுந்த நிறத்தை பெற்றிருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா துணி மேலே நேரடியாகவோ அல்லது வேறு எந்த காரணியாலோ நம்ம அதை ஒட்டிடக்கூடியதாக செய்யணும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாயம் வந்து துணிகள் மேலே நிரந்தரமாக ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா இருக்கணும். அடுத்தது நீர்த்தமிழம், காரம் இதால் வந்து பாதிக்கப்படாததாக இருக்கணும். இதுதான் வந்து சாயத்தோட சிறப்பியல்புகள். டிடர்ஜென்ட் சோப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மையுடையது. இதுக்கு முன்னாடி பழங்காலத்திலலாம் வந்து தாவரங்கள்லேருந்து வந்த சாயங்களை பயன்படுத்தினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செயற்கை முறையில், அதாவது குறிப்பாக வந்து நிலக்கரி தாரிலிருந்து வர அரோமேட்டிக் சேர்மங்கள்லாம் தயாரிக்கிறதால இப்போ நிலக்கரி சாயங்கள் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. இந்த சாயங்களுடைய சாயத்தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்றத ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஓட்டோவிட் அப்படின்ற விஞ்ஞானி விளக்கம் தராரு. அதுக்கு 2 முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்கிறாரு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிறம் உறிஞ்சி, இன்னொன்று நிறம் உயர்த்தி. நிறம் உறிஞ்சிக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கரிம சேர்மம் நிறமுடையதாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கிற அந்த நிறைவுறா தொகுதிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பு இருந்துச்சுன்னா அது நிறம் உறிஞ்சியாக இருக்கும். இந்த நிறம் உறிஞ்சிக்கு பேர் தான் குரோமோஃபோர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நிறம் உறிஞ்சிகள்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதுதான் வந்து குரோமோஃபோர். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த குரோமோஃபோருக்கான எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நைட்ரோ, அசாக்சி, அசோ, நைட்ரோ அசாக்சி, கார்போனைல், அசோ, குயினனைடு, பாலியின், இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து நிறம் உறிஞ்சிகள். இந்த நிறம் உறிஞ்சிகள் இருக்கிற அந்த சேர்மத்துக்கு பேர் நிறம் தோற்றுவிப்பான்கள் பேர். ரெண்டும் வித்தியாசம் வேறு. ஏன்னா வந்து அது நிறம் உறிஞ்சி, இது நிறம் தோற்றுவிப்பான். இந்த நிறம் உறிஞ்சிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது நமக்கு அந்த நிறத்தோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈத்தீன் நிறமற்றதாக இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய வரும்போது நமக்கு அதனுடைய டபுள் பாண்டோட எண்ணிக்கை அதிகமாக வரும்போது மஞ்சள் நிறமுடையதாக மாறுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறம் உயர்த்திகள். இந்த நிறம் உயர்த்திகள் பார்த்திங்கன்னா தானாக வந்து நிறத்தை கொடுக்காது. இதுவே வந்து அந்த நிறம் உறிஞ்சிகளோடு இருக்கும்போது நிறத்தை உயர்த்தி கொடுக்கும். இதுதான் இதனுடைய வேலை. இதுக்கான எடுத்துக்காட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நிறம் உயர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எடுத்துக்காட்டில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா OH, NH2, NH6, NO2 இதெல்லாம் வந்து நிறம் உயர்த்திகள்னு பேர். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கும். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இதில் எல்லாமே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நிறம் உயர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு குரோமோஃபோர் அப்படின்னா அதில் டபுள் பாண்ட் இருக்கணும். ஆக்சோக்ரோம் அப்படின்னா வந்து நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். இதுதான் இதில் முக்கியமான கண்டிஷன். இங்கே பாருங்கள், கீழே கொடுத்துருக்காங்க பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின். இது வந்து சிவப்பு நிறமான ஒரு சாயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குதுங்களா, இதுதான் நமக்கு குரோமோஃபோர் அப்படின்னு சொல்கிறது. குரோமோஃபோர் அப்படின்னா நிறம் உறிஞ்சிகள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த OH இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இதுதான் வந்து நிறம் உயர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்ததால் நமக்கு சிவப்பு நிறத்தை பிரகாசமாக கொடுக்குது. இதுதான் வந்து நிறம் உறிஞ்சிகள் மற்றும் நிறம் உயர்த்திகள். இதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இந்த மாதிரி எதனா ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டு இதில் எது நிறம் உறிஞ்சி நிறம் உயர்த்தி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. தப்பு இல்லாமல் இதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நன்றி.